ஸோ ரைடிங் போனா ஒரு சில முக்கியமான விஷயம் நமக்கு வந்து தேவைப்படுது. அதாவது நம்ம லாங் ரைட்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட லக்கேஜ் வந்து ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் திங் வச்சு நம்ம எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஷோல்டர் பேக்லாம் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போனோம்னா நமக்கு வந்து லாங் ரைட்ஸ் போகும்போது நிறைய ஷோல்டர் பெயின் வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு லக்கேஜ் சிஸ்டம், அதாவது பைக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு லக்கேஜ் சிஸ்டம். அந்த லக்கேஜ் சிஸ்டம் தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. அண்ட் நமக்கு இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஹே வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு வீடியோ ரைட் வித் காலி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த லக்கேஜ் சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஸோ லக்கேஜ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் லக்கேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சாஃப்ட் பேனியர்ஸ், ஹார்ட் பேனியர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேனியர் சிஸ்டம். அண்ட் நமக்கு வந்து டேங்க் பேக்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த டேங்க் பேக், டெயில் பேக் சொல்லி நிறைய வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டேங்க் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம எந்த கம்பெனியோட டேங்க் பேக் பார்க்க போறோம்னா கார்டியன் கேஸோட டேங்க் பேக் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கார்டியன் கேஸோட டேங்க் பேக் இருக்கு. அண்ட் டேங்க் பேக் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதோட மேக்ஸிமம் சைஸோட எக்ஸ்டெண்டர் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இதுக்கு பாத்தீங்கன்னா என்னோட எல்எஸ்டோட ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு. நான் இப்ப வந்து ஆக்சுவலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹெல்மெட் உள்ள வச்சு செக் பண்ணி பாக்குறேன். அண்ட் கீழே வந்து இதோட ஃபுல் சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். அந்த ஹெல்மெட்டை வெளியே எடுத்துட்டு நான் உங்களுக்கு இதோட பேக் சைஸோட வந்து முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு ஹெல்மெட், ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வந்து பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் ஆகுது. சோ என்னோட ஹெல்மெட் பாத்தீங்கன்னா லார்ஜ் சைஸ். சோ லார்ஜ் சைஸ் ஹெல்மெட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து இதுல ஃபிக்ஸ் ஆகுது. அண்ட் இந்த டேங்க் பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலா, ரொம்ப பட்ஜெட்டான டேங்க் பேக். மார்க்கெட்ல இருக்கிற அவைலபிலிட்டியில பாத்தீங்கன்னா இந்த டேங்க் பேக் தான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில ஒரு கம்மி பிரைஸ்ல வந்து இந்த டேங்க் பேக் தான். சொல்லப்போனா கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து நம்ம சவுத் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ரேட்டடாவே இருக்கு. கார்டன் கேஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரீச் ஆகல. நிறைய வந்து அதிகமா ரீச் ஆகும் பாத்தீங்கன்னா பிபிஜி அண்ட் ரைனாக்ஸ். சோ பிபிஜி பத்தி எனக்கு சுத்தமா தெரியல. பிகாஸ் நான் வந்து சவுத்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிபிஜி யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்க நார்த்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரைனாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கார்டன் கேஸ் அண்ட் வயட்டாலும் சொல்லி நிறைய பிராண்டஸ். இந்த பர்டிகுலர் பிராண்டை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, நான் வந்து நிறைய R&D பண்ணி தான் இந்த டேங்க் பேக் நான் சூஸ் பண்ணேன். சோ நானும் வந்து ஃபர்ஸ்ட் ரைனாக்ஸ், பிகாஸ் என்னோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ரைனாக்ஸ், கிளவுஸ், ஜாக்கெட் எல்லாமே ரைனாக்ஸ். சோ நான் டேங்க் பேக் ரைனாக்ஸ் வாங்க போகல. ரைனாக்ஸோட டேங்க் பேக் நான் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதே கெபாசிட்டி தான், சேம் வந்து 28 லிட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் 30 வரைக்கும் போகும். சோ இதே சேம் இதுதான். அது பாத்தீங்கன்னா மேக்னெட்டிங் இருக்கு அண்ட் வந்து ஸ்டாப் போட்டு நீங்க லாக் பண்ணிக்கலாம். சோ இதே கெபாசிட்டி இருக்கும்போது நான் அதோட பிரைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 3000 பிளஸ் வந்து அதோட பிரைஸ் வந்துச்சு. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2800 rupees வந்து நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியான ஒரு டேங்க் பேக் வந்து மார்க்கெட் அவைலபிள் இருக்கு. எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. சோ என்னோட பைக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு சின்னதா ஒரு பவுச் கூட இருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா கார்டன் கேஸோட பவுச் தான். அண்ட் இந்த ஆக்சுவலி அதோட அந்த பவுச் அண்ட் இந்த டேங்க் பேக்கோட வந்து ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஆப்வியஸ்லி இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு எல்லாமே R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி என்னோட ரொம்ப இந்த டேங்க் பேக் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நான் வந்து என்ன சொல்றது, ஹை ஜம்பா இருக்கட்டும், ஆஃப் ரோடிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பாக்கலாம். நான் வந்து பயங்கரமா ஸ்பீட்ல வந்து ஹை ஜம்ப் பண்றேன். சோ டேங்க் பேக் பாத்தீங்கன்னா டேங்க் பேக் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஜம்ப் பண்றேன். சோ டேங்க் பேக் பாத்தீங்கன்னா சுத்தமா மூவ் ஆகல, அந்த இடத்துல அப்படியே இருக்கு. சுத்தமா என்ன சொல்றது, ஒரு இன்ச் கூட சொல்ல முடியாது, பட் சுத்தமா என்ன சொல்றது, வண்டி வந்து அவ்வளவு ஜம்ப் பண்ணியுமே டேங்க் பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப இதான மூவ் ஆகல, பர்ஃபெக்டா அது பேஸ்ல இருந்துச்சு. இந்த டேங்க் பேக் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராப் உள்ள டேங்க் பேக் தான் வாங்கினேன். சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப், அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப சிம்பிள் பிளக் அண்ட் பிளே டைப் தான். ஏன்னா உங்களுக்கு இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ இப்போ என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பிகாஸ் நைட் 3:30 மணிக்கு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஆப்வியஸ்லி நான் வந்து இப்ப கூடிய சீக்கிரத்துல இந்த வீடியோ லைவாக பாத்தீங்கன்னா ஒரு ரைடு போவேன். சோ மேபி அந்த ரைடு வீடியோஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த டேங்க் பேக் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கேன்னு சொல்லி. சோ பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு பல தெரியும். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம டேங்கோட இந்த ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் சைடு வந்து இது போகும். அண்ட் கீழே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம பேக் போற மாதிரி இதை ஸ்ட்ராப் பண்ணிட்டு டைப் பண்ணி வச்சுங்களேன். சோ இதுல இருக்கிற அந்த 4 லாக்ல தான் இந்த பேக் வந்து நிக்கும். இது பாத்தீங்கன்னா கீழே வந்து நல்ல ஒரு கிரிப், சாஃப்ட் கிரிப் கொடுத்திருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட உங்க டேங்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், டேங்க்ல வந்து ஸ்கிராச்சஸ் வராது. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, மேக்னெட்டிக் டேங்க் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மேக்னெட்டிக் டேங்க் பேக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. பிளஸ் பைக்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்கிராச்சஸ், பிகாஸ் இதுல வந்து இதுக்குள்ளதான் வந்து அவங்க மேக்னெட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ மேக்னெட்ஸ் பட என்ன ஆகும், இந்த இடம் வந்து இந்த லெதர் வந்து பிஞ்சிடும். சோ அண்ட் அது வந்து டேங்க்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிராச்சஸ் வந்து இதாகும். சோ இந்த டேங்க் பேக் பத்தி பார்ப்போம். இந்த டேங்க் பேக் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணணும், உங்களுக்கு வந்து இங்க இடத்துல வந்து சின்ன என்ன சொல்றது, ஒரு கிளிப் மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ஜிப் இருக்கு, நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் சார்ஜர் இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பவுச் கொடுத்திருக்காங்க. அண்ட் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்பேஷியஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1 வீக் நான் வந்து ரைடு போறேன்னா அதுக்கான டி ஷர்ட்ஸ், ஒரு பேண்ட்,
எல்லாமே இதுல நான் வச்சுக்கலாம் ஈஸியா. பட் இதோட எக்ஸ்டெண்டர் பாத்தீங்கன்னா நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணி பாக்குறேன். இந்த 2 வருஷத்துல இது வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தது, பிகாஸ் நான் ஃப்ரண்ட்ல அந்த டேங்க் பேக் வந்து அந்த அளவுக்கு ஹியூஜா வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஜெனரலா இதோட பெரிய டேங்க் பேக் தான் இருக்கு. பட் அவ்வளவு பெரிய டேங்க் பேக் வச்சு நீங்க வண்டி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ சிங்கிளா போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க பின்னாடி கூட லக்கேஜ் நீங்க வந்து சிஸ்டம் இது பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஓவரா லோட் பண்றது வந்து என்னைய கேட்டீங்கன்னா சஜஸ்டபிள் கிடையாது. அண்ட் பேலன்சிங் தான் நிறைய உங்களுக்கு மிஸ் ஆகும், வண்டியோட எக்கனாமிக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும். சோ மினிமம் உங்களுக்கு தேவையான கேமராஸ் ஆக்சஸ், நான் இதுல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கேமரா ஆக்சஸ் இருக்கும். என்னோட ஏதாவது வந்து சாப்பிட்ற பொருளா இருக்கட்டும், இல்ல டிஷ்யூ பேப்பரா இருக்கட்டும், முக்கியமா லாங் ரைட் போகும்போது பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். அண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து உங்களுக்கு பவுச் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பவுச் இருக்கு, இங்க ஒரு பவுச் இருக்கு. சோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா உண்மையாவே நான் வந்து நான் யூஸ் பண்றதுக்காக சொல்லல, உண்மையாவே இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. எனக்கு பிடிச்சனால இந்த ப்ராடக்ட் கூட நான் இப்ப ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இதை கூட நான் வந்து ஒரு கண்டென்ட்டா எடுத்து போறது ரீசன் என்ன, இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா உங்களுக்கு போய் சேரும்போது நீங்க வந்து ஒரு 2800 கொடுத்து ஒரு பேக் வாங்குறதுக்கான அந்த உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெயின் கவர் ப்ரொவைட் பண்றாங்க. சோ நல்ல ரெயின் கவர். நான் வந்து என்ன சொல்ற மான்சூன்ல கூட ஒரு ரைடு பயங்கரமா பண்ணேன். அப்ப அந்த டைம் நான் ஃபுல்லா யூஸ் பண்ணேன். தண்ணி சுத்தமா உங்களுக்கு உள்ள போகுது. எனக்கு தெரிஞ்சு ஹெவி ரெயின், ஹையஸ்ட் ஹெவி ரெயின்ல தான் நான் ரைடு பண்ணேன். சோ சுத்தமா தண்ணி உள்ள போகுது. எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டினா சுத்தமா தண்ணி வந்து ஒரு டிராப் போகாது. கீழே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சோ பர்ஃபெக்டா பிக்ஸ் ஆகுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் இதுதான். நீங்க வந்து இதுல வந்து டச் ப்ரூஃப் தான். நீங்க மொபைல்ல உள்ள வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2 மொபைல் நான் உள்ளதான் வச்சிருப்பேன். நீங்க வந்து ஈஸியா டச் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. உங்களோட சின்ன சின்ன கீஸ் ஏதாவது வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல சேஞ்ச் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதா இருக்கட்டும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல கூட உங்களோட கிளவுஸ் கூட இதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பிரீமியமான ஒரு டேங்க் பேக். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பர் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து இந்த மாதிரி லாக் ஆகும். செயின்னா பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல குவாலிட்டியான செயின். இது வரைக்கும் ஆல்ரெடி கூட ஆயில் கூட யூஸ் பண்ணது இல்ல. இப்ப கூட அழுக்கா தான் இருக்கு இந்த பேக். நான் லாஸ்ட் ரைடு போயிட்டு நான் லைட்டா தான் என்ன சொல்றது தொடச்சு வச்சேன். இந்த மாதிரி அழுக்கா தான் இருக்கு. பட் செயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியம் குவாலிட்டி. நீங்க ஒன்ஸ் ஒரு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஃபீல் ஆகும். சோ இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மெயின் இன்னொரு ஒரு பெர்ஃபெக்டான விஷயம் என்னன்னா, நீங்க பைக்கை விட்டு இறங்கி நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதை பேக் மாதிரி போட்டு நீங்க ஈஸியா போகலாம். சோ இங்க பாருங்க உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் பிளக் அண்ட் பிளே சிஸ்டம் தான் இது எல்லாமே. நீங்க ஈஸியா இது வந்து பேக் மாதிரி போட்டு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா பேக் மாதிரி போட்டு கூட போகலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரொம்ப லாங் ரைட் போறீங்க அப்படின்னு சொன்னா கூட இதை வந்து நீங்க பின்னாடி டெயில் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா. அதே சேம் பிக்ஸ் இதை வச்சு நீங்க அந்த பிக்ஸ் பண்றதை வச்சு நீங்க டெயில் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதனால இந்த ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்றேன். நல்ல ஒரு லெதர் பினிஷிங், நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி. கார்டன் கியர்ஸ் வந்து உண்மையா பாராட்டணும். இவங்களோட மத்த ப்ராடக்ட் எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து டேங்க் பேக் அந்த பவுச் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பர்ஃபெக்ட். எனக்கு வந்து நான் கண்டிப்பா எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ரைனாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு பதிலா அதே சேம் குவாலிட்டி தான் உங்களுக்கு இந்த பேக்ல இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹோப் நீங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து லைனா பாத்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ லைவ் ஆகல கண்டிப்பா நான் வந்து ஒரு ரைடு வந்து முடிச்சிருப்பேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். நிறைய பேர் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றீங்க அண்ட் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எனக்கு உண்மையாவே ரொம்ப என்ன சொல்றது ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. நான் சில பேர் டக்குனு மெசேஜ் பண்ண முடியாது. பட் ஒர்க்ல இருப்பேன், ஏதாவது இதை இருப்பேன். ஸோ நான் கண்டிப்பா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன். யாருக்காவது ரிப்ளை பண்ணா ஃபாஸ்டா ரிப்ளை பண்ண சாரி, நான் கண்டிப்பா ஃபாஸ்டா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா 1300 பேர்ல ஒரு ஆளுக்காவது இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் நிறைய ரைட்ஸ் வரப்போகுது. நிறைய ரைடு வீடியோஸ் உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. So thank you for making part of the day. I'll see you in the next one. Tata, bye, take care and do what you love. Boom.